இப்போ இதுவரைக்கும் இந்த 4 நாட்களாக நடந்த நிகழ்ச்சியில் என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். உங்க வாழ்க்கையில இருக்கிற கேள்வி ஆனா எல்லாருக்குமே உபயோகமாகும் அப்படின்ற கேள்வியெல்லாம் இங்கேயும் கேட்கலாம். நீங்க சொல்லுங்க. 7 இந்த சரீரத்துல மரணத்தை, இயற்கை மரணத்தை பார்த்ததா சொன்னீங்க. அதுல இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் ஜீவன் வெளியில போகுது. அதுல எனக்கு முதல் சந்தேகம் என்னன்னா, சூசைடும் ஆக்சிடென்ட்டும் கூட அப்படிதான் போகுமா? ஆக்சுவலாங்க சூசைடு இதை விட ரொம்ப கொடுமையா இருக்கும். சூசைடு அந்த ஜீவன் இந்த 7 நிலையிலிருந்து ஒரு நிலையா சுருங்கி சுருங்கி வரும். அந்த சுருங்கி இப்போ சாதாரண மரணத்துல முதல் சரீரத்தை விட்டு 2வது சரீரத்துக்கு சுருங்கிடுச்சுன்னா முதல் சரீரத்துல பெயின் இருக்காது, கோமாக்கு போயிடும், அவ்வளவுதான். ஆனா சூசைட்ல 5வது சரீரம் தாண்டி வர வரைக்கும் பிசிக்கல் பாடியில பெயின் இருக்கும். ஏன்னா தன்னுடைய சுய விருப்பத்தினாலே உடம்பை அழித்து கொண்டதுனால. அது ஒன்று. 2வது, இப்போ சூசைட் பண்ணிக்கிறவங்களுக்கு அவங்க இயற்கையான மரணம் 80 வயசுன்னா 40 வயசுல சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த மீதி 40 வருஷம் உடம்பு இல்லாமல் அலைஞ்சாகணும். அவங்கள தான் பேய் பிசாசுகள் நாம சொல்றோம். ஆனா அந்த பேய் பிசாசுகள் உங்களை தாக்க முடியாது. காரணம் என்னன்னா, நம்மளுக்கு 7 உடம்பு இருக்கு, அவங்களுக்கு 2 உடம்பு தான் இருக்கு. அவங்க உங்களை பாதிக்க முடியாது. ஆக்சுவலா பல பேர் எங்கிட்ட கேட்கறது உண்டு, பேய் பிசாசுகள் உண்டான்னு. உண்டு, ஆனா அவர்களால் உங்களை பாதிக்க முடியாது. உங்களை தாக்குகிற அளவுக்கு அவர்களுக்கு சக்தி கிடையாது. இது ஒண்ணு. அடுத்து இந்த விபத்து. இந்த விபத்தில் இறப்பவர்கள் அவங்க சொந்த சுய விருப்பத்தினால சாகாததுனால அவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கிற லவுஞ்ச் கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு 80 வயசு ஆனா 40 வயசுல விபத்துல இறந்து போயிட்டாங்க. அந்த மீதி 40 வயசுக்கு அங்க இங்க அலையாமல் ஒரு இடமா இருக்கிற அந்த பித்ருலோகத்துல இடம் உண்டு. ஆனால் இந்த சூசைட் பண்ணிக்கிட்டவங்களுக்கு பித்ருலோகத்திலும் இடம் கிடையாது. அந்த 40 ஆண்டுகள் மீதி மிச்சம் ஆண்டுகள் 40ஓ அது எத்தனையோ 20ஓ 30ஓ அதை அலைந்து திரிய வேண்டி இருக்கும். அவைகளைத்தான் பேய்கள்னு சொல்றோம். பேய்களால் மேக்சிமம் என்ன பண்ண முடியும்னா, அந்த வீட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த பிரசன்ஸை காட்ட முடியும். அந்த அளவுக்கு தான் பண்ண முடியுமே தவிர எக்காரணம் கொண்டும் உங்கள் உடம்பிற்குள் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது.